Hello, my dear students. Vanakkam. In this video, I am about why bank reconciliation statement should be prepared. ஏன் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிக்க வேண்டும் அதை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ 2 வீடியோவில் அந்த லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். பாஸ்புக்னா என்ன, கேஷ் புக்னா என்ன, வாட் இஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. வை பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட். எதற்காக வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிக்க வேண்டும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். வி நோ கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது அப்படி இருக்கிறதில்ல. அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது அடுத்த காணொலி காட்சியில் நெக்ஸ்ட் வீடியோவில் வை பாஸ்புக் பேலன்ஸ் டிஃபர் வித் கேஷ் புக் பேலன்ஸ் அதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, டிஃபர் ஆயிடுச்சு, ஏன் அதை சரி பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு, as per our standing instruction the banker has debited 10,000 rupees from our account அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, as per our standing instruction நம்ம ஏற்கனவே பேங்கருக்கு முறையாக எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எனக்கு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நான் கட்டணும், அதை நானாக போய் கட்ட முடியாது, என் சார்பாக என் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து கட்டிடுங்க அப்படின்னு நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியமோ நம்ம கட்ட வேண்டிய ரெண்ட்டோ அல்லது நம்ம செலுத்த வேண்டிய ஏதாவது ஒரு டேக்ஸோ ஏதோ ஒன்று இந்த நேரத்தில் இந்த இதில் கரெக்டாக நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பேங்கர் நீங்கள் என் சார்பாக நீங்கள் கட்டிடுங்க, அதுக்கு நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்களோ சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். பேங்கர் எப்போ கட்டுவார், எப்போ அப்படின்னு கட்டினா அப்போ உடனே நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பேங்க்கில் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்த்தா தான், ஓஹோ இந்த நேரத்தில் நமக்காக ரெண்டு கட்டியிருக்காங்க, வாடகை செலுத்தியிருக்காங்க, நமக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால நமக்காக முனிசிபல் டேக்ஸ் கட்டியிருக்காங்க, ஏதோ ஒன்று அப்படின்றத நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கினா தான், பேங்க்கில் போய் வாங்கினா தான் அது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? இது இப்படி இருக்கும்போது, அதாவது as per our standing instruction the banker may pay on behalf of us, the banker may pay our insurance premium or our rent on behalf of us, the banker may pay our rent or municipal tax, whatever the payment it may be. On behalf of ourselves, the banker may settle the account by debiting our bank balance. அதாவது நம்ம பேங்க் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து எடுத்து பணத்தை எடுத்து நம்ம செலுத்த வேண்டிய பணத்தெல்லாம் செலுத்திடுறாருன்னு வச்சுக்குவோம். நமக்கு தெரியாது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன வந்துறீங்களா? By this day, for example, you are having 1 lakh rupees at your bank balance. நீங்கள் 1 லட்ச ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணிட்டு, நீங்கள் உங்கள் அனுமானம், யுவர் அசம்ஷன் இஸ் பை திஸ் டைம் வி ஆர் ஹேவிங் 1 lakh rupee அப்படின்னா, கேஷ் புக் 1 lakh rupee பேலன்ஸ், பாஸ்புக் 1 lakh rupee பேலன்ஸ் சீம்ஸ் டு பி ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இஃப் இட் இஸ் by our standing instruction, if the banker paid 10,000 rupees rent on behalf of us அப்படின்னா, நம் சார்பாக பேங்கர் 10,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கட்டிட்டாரு அப்படின்னா, அப்போ பாஸ்புக்கில் 1 லட்ச ரூபான்னு இருக்காது. திஸ் 1 lakh rupees, this balance after payment of rent from our account by the banker, it will be reduced at 90,000. 10,000 rupees will be deducted, will be debited by the banker. But these things we may not know. இது நமக்கு தெரியாது. பேங்கர் நம்ம சார்பாக ரெண்ட்டு கட்டிட்டாரு, நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், அதன் பிரகாரம் ரெண்ட் கட்டிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம், யூ தாட் தட் யூ ஆர் ஹேவிங் 1 lakh rupee as per யுவர் கேஷ் புக் பேலன்ஸ். நீ மெயின்டைன் பண்ணிட்டு வர அக்கௌண்ட், உன்னோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர பார்த்தீங்களா கேஷ் புக், இது கேஷ் புக், இது 1 lakh rupee அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் பாஸ்புக், as per பாஸ்புக் this is 90,000. பட் யூ தாட் தட் யூ ஆர் ஹேவிங் 1 lakh rupee ஆன் யுவர் அக்கௌண்ட். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த 10,000 ரூபா ரெண்ட் கட்டிட்டாரு பார்த்தீங்களா, அது உனக்கு தெரியல. நீ 1 லட்ச ரூபா நினச்சிக்கிட்டு இருக்க. பாயிண்ட் இஸ், as per யுவர் அசம்ஷன்
as per your cash book balance, you thought that you are having 1 lakh rupee bank balance. But what actually happened? After deducting, after debiting 10,000 rupees for rent on behalf of you, the banker has paid your rent. Now the bank balance actually it is 90,000, not 1 lakh. It is 90,000 after deducting 10,000 rupees. 10,000 ரூபா எடுத்ததுக்கப்புறம் 90,000 இப்படி இருக்கு. இப்போ நீ வந்து ஒரு 95,000 ரூபா உனக்கு ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு செட்டில் 95,000 டு யுவர் சப்ளையர், ரா மெட்டீரியல் சப்ளையர். ஒருத்தர் வந்து ரா மெட்டீரியல் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் 95,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும். ரெகுலராக அவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரஹீம் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. You have to pay 95,000 rupees to Rahim to settle his account for making raw material purchases. நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கியிருந்துருக்கீங்க, 95,000 ரூபா கொடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்மகிட்ட தான் அக்கௌண்ட் 1 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குல்ல பேங்க்கில், ஆனால் எவ்வளோ இருக்குது, 90,000 தான் இருக்குது, உனக்கு தெரியாது. நம்ம ஒரு 95,000க்கு செக்கு கொடுத்தா என்னவா அப்படின்னு 95,000க்கு செக்கு எழுதி ரஹீம்கிட்ட கொடுத்து, என்கிட்ட காசு இப்போதைக்கு இல்லை, செக்கை இஷ்யூ பண்ணுறேன், என் பேங்க்கில் போய் பணம் எடுத்துக்க, அதில் 1 லட்ச ரூபா இருக்குது, நீ தாராளமாக போய் எடுத்துக்கலான்னு செக்கை எழுதி கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன நடக்கும்? யூ ஹாவ் இஷ்யூட் 95,000 ஒர்த் ஆஃப் செக் டு மிஸ்டர் ரஹீம். ஃபார் வாட் பர்பஸ்? டு செட்டில் ரஹீம்ஸ் அக்கௌண்ட். You thought that you are having 1 lakh rupee balance at your bank, but what actually it is, actually your bank balance is 90,000, not 1 lakh. But without knowing, the banker has debited 10,000 rupees. As per our standing instruction, the banker has paid 10,000 rupees for us. These things you may not know. இது உனக்கு தெரியல. Without knowing this fact, by mistake, you have issued 95,000 rupees worth of check to Mr. Rahim. 95,000 ரூபா மதிப்புள்ள செக்கை வந்து என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கடா, போய் எடுத்துக்கடா அப்படின்னு ரஹீம்கிட்ட ரொம்ப ஜம்பமாக கொடுத்துட்டீங்க. கொடுத்தவுடனே அது உனக்கு இன்னும் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தா அந்த பஞ்சாயத்து வந்திருக்காது. இப்போ பேங்க்கில் போய் ரஹீம் பணம் கொடுத்தாருன்னா அந்த செக்கு என்ன ஆயிரும்? பவுன்ஸ் ஆயிரும். If Rahim deposited, Rahim deposit the check to bank, definitely it will be dishonored, it will be bounced. இது பவுன்ஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? டெஃபினெட்லி இட் வில் ஸ்பாயில் யுவர் குட்வில், பிஸ்னஸ் குட்வில். இது உன்னோட பிஸ்னஸ் வணிக நற்பெயரை கண்டிப்பாக பாதிக்கும். அவர்கிட்ட ரெகுலராக நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அவர் ரஹீம் வந்து நினச்சாருன்னா அரெஸ்ட் வாரண்ட்டு கூட அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணாருன்னா அரெஸ்ட் வாரண்ட் வித்தவுட் ஹேவிங் பெயில் யூ மே ஹேவ் அரெஸ்ட் வாரண்ட். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. செக்கு தவறாக இஷ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட்டு கூட உங்கள் மேலே இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் ஒரு பிஸ்னஸில் ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உன் அக்கௌண்ட்டில் வந்து அதிகமான பணம் இருக்குது, நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்ப நம்ம கம்மியான பணம் தான் இருக்குன்னு. இப்போ தீபாவளி சமயத்தில் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், வேறு யாராவது டெபாசிட் பண்ணிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மகிட்ட பணம் இல்லை, நம்ம எதுக்கு இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண வேணாம், பேசாமல் அமைதியாக இருப்போம் அப்படின்னு தீபாவளி சமயத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நீ அமைதியாக விட்டுட்டேன்னா உன் பிஸ்னஸ் பிளான் ஃபெயில்டுன்னு அர்த்தம். ஆக டு ஹாவ் யுவர் பிஸ்னஸ் பிளான் அக்யூரேட்லி அண்ட் ப்ராப்பர்லி, யூ ஷுட் நோ த எக்ஸாக்ட் பேங்க் பேலன்ஸ், நாட் பை யுவர் கேஷ் பேலன்ஸ். What at the bank passbook shows, that is the original balance. எது பேங்க்கில் உண்மையான பணம் இருக்குன்னு காமிக்கிறது பாஸ்புக் பிரகாரம் தான் காமிக்கும். அது தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்தாப்ப நீ கேஷ் புக்கை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான், சரிக்கட்டு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், வங்கி சரிக்கட்டும் பட்டியலும் பேர். If the passbook balance and with the cash book balance disagree with each other, means definitely the accountant have to prepare reconciliation statement, that is what called bank reconciliation statement. For what purpose? In order to have the proper business planning. இதுதான். ஸோ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சரியாக பிளான் பண்ணணும், குட்வில்லை மெயின்டைன் பண்ணணும், இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும், இன்னும் எவ்வளோ பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நீ சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியும்.
Without knowing your exact cash balance at bank, you cannot make your business planning properly. That is why often after having bank statement, very often you have to prepare bank reconciliation statement. அவ்வளோதான். இதுக்காக தான் வங்கி சரி கட்டும் பட்டியல் உன் பிஸ்னஸ் பிளானை சரியாக பண்ணுறதுக்காக தான் தயாரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வீடியோவில், அடுத்த வீடியோவில் என்னென்ன ரீசன்ஸ்க்காக பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் டிஸ்அக்ரி ஆகுது, ஏன் மேட்ச் ஆக மாட்டேங்குது, என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் எப்படி பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹவு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் அட் பை வாட் ஃபார்மட், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.